எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வரும் சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியை யார் வெல்லப்போவது என திமுக, அதிமுக, தாவேகா மற்றும் நாம் தமிழர் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. நாட்டிலேயே மிகப்பெரிய தொகுதி என்று அழைக்கப்பட்ட வில்லிவாக்கம் 2011ஆம் ஆண்டு தொகுதி மறுவரைக்கு பிறகு எல்லைகள் குறைக்கப்பட்டு மற்ற தொகுதிகளைப் போல மாறியுள்ளது. திருமங்கலம், அண்ணா நகரின் சில பகுதிகள், கெல்லிஸ், அயனாவரம் என முக்கிய பகுதிகள் இத்தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. புகழ்பெற்ற ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலையான ICF, சிறு குறு தொழில்களின் மையமான சிட்கோ நகர், மண்டல ESI மருத்துவமனை மற்றும் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனை போன்ற பல்வேறு அடையாளங்கள் இத்தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. இந்த தொகுதியில் திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகியவை வலுவான ஆதிக்கத்தை செலுத்தி 7 முறை வெற்றி பெற்றுள்ளன. வன்னியர், நாயுடு மற்றும் ஆதி திராவிடர் சமூகத்தினர் இங்கு பெரும்பான்மையாக உள்ள நிலையில் முதலியார், ஆந்திர மக்கள் மற்றும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த நாடார் சமூகத்தினரும் இங்கு வெற்றியை தீர்மானிக்கும் சக்திகளாக உள்ளனர். வில்லிவாக்கம் தொகுதியில் திமுக 7 முறை வெற்றி பெற்று இருந்தாலும் தொகுதியில் பல்வேறு முக்கியமான பிரச்சனைகள் உள்ளன. மெட்ரோ ரயில் பணிகளுக்காக வில்லிவாக்கம் பேருந்து நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. வில்லிவாக்கத்திலிருந்து கிளாம்பாக்கம் போன்ற வெளி மாவட்ட பேருந்து நிலையங்களுக்கு செல்ல நேரடி பேருந்து வசதிகள் இல்லாதது, அயனாவரம் போன்ற சந்தை பகுதிகளில் முறையான கழிவுநீர் மேலாண்மை இல்லாதது என பல்வேறு முக்கியமான பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளன. மேலும் பட்டா தொடர்பான சிக்கல்கள், குடிநீர் தட்டுப்பாடு, போக்குவரத்து நெரிசல் போன்ற அன்றாட பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு எப்போது என்பது தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இப்போதைய திமுக MLA வெற்றியழகனுக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டு அண்ணா நகர் MLA MK மோகனின் மகன் கார்த்திக் மோகனை இங்கு திமுக களமிறக்கியுள்ளது. ஆளும் கட்சியின் பலம், வலுவான வாக்கு வங்கி ஆகியவை கார்த்திக் மோகனுக்கு சாதகமாக இருந்தாலும் வெளித்தொகுதி ஆள் என்கிற பிம்பம் அவருக்கு ஒரு சவாலாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் முதல்வர் ஸ்டாலினின் மருமகனான சபரீசன் நேரடியாக களத்தில் இறங்கி கார்த்திக் மோகனுக்காக பிரச்சாரம் மேற்கொண்டது எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. அதிமுக சார்பில் போட்டியிடும் SR விஜயகுமாருக்கு இரட்டை இலை சின்னமும் பாரம்பரிய வாக்குகளும் கை கொடுக்கும் என நம்பப்படுகிறது. மிக முக்கியமாக தாவேகா சார்பில் அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா போட்டியிடுவதால் இந்த தொகுதியில் தாவேகாவினர் உற்சாகமாக வேலை செய்து வருகின்றனர். பெரும்பாலும் திமுக, அதிமுக என இருமுனை போட்டியாகவே பல தொகுதிகள் உள்ள நிலையில் இந்த தொகுதி பலம் வாய்ந்த மும்முனை போட்டியாக மாறியுள்ளது. அதே நேரம் திராவிட கட்சிகளில் கோட்டையாக விளங்கும் வில்லிவாக்கத்தை வெல்வது புதிய கட்சிகளுக்கு அவ்வளவு எளிதல்ல என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது.